பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நிறைய செய்தியை சொல்லிக்கிட்டே போகலாம். கிரியை இல்லாத விசுவாசம் ஒருத்தனையும் ரட்சிக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். உங்கள் வேதத்தை மறுபடியும் அதே யாக்கோபு நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து திருப்பிக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆலயத்துக்கு வர்றவங்ககிட்ட கூட நம்முடைய கிரியையுள்ள விசுவாசம் எப்படி இருக்குது, வேற எங்கேயோ வேண்டாம். வெளியே இருக்கிறவங்கள எவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்க பற்றி சொல்லலை. உங்கள் ஆலயத்துக்குள்ளே 2 விதமான மக்களும் வருவாங்க. ஏழைகளும் வருவாங்க, வசதியானவங்களும் வருவாங்க. நாம் எப்படி நிதானிக்கிறோம்? எல்லாரும் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை தேடி எடுங்க. கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எல்லாம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் நிறைவேற்றுவார், எல்லாம் எல்லாம் கம்மெல்லாம் நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நோய்களெல்லாம் உனக்கு நீக்கிடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவா. சொல்லுங்க, நோய்களெல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதில் சுகம் தருவா. பேய்கள் எல்லாம் நடுங்கும், பெரியவர் திருமுன் பேய்கள் எல்லாம் நடுங்கும்,
பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். என் சகோதரரே, என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவர் மேல எல்லாரும் விசுவாசம் வைக்கிறோம். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணுமா? பட்சபாதத்தோடு இருக்கக்கூடாது. நம்முடைய மகிமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக்கொள்ளாதிருப்பீர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து பட்சபாதம் பார்த்தாரா? இல்ல. குஷ்டரோகி கூப்பிட்ட உடனே மார்க் 1:41 அவர் மலையிலிருந்து இறங்கிற உடனே ஒரு குஷ்டரோகி அவரிடத்துல வந்து என்ன செய்தான்? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னா உடனே என்ன சொன்னாரு? இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நாமளா இருந்தா தொட்டிருப்போமா? குஷ்டரோகியை தொடுவோமா? காசு கொடுப்போம், பணம் கொடுப்போம், ஆனால் தொட முடியுமா? ஏன்னா அவர் என்ன செய்தார்? தொட்டார். குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்பட்டு போரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்கும் அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்கும் அம்மா. காசினியில் அவர் போவற்றையும் கண்டதில்லை அம்மா. காசினியில் அவர் போவற்றையும் கண்டதில்லை அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்கும் அம்மா. பேசத் தொடங்கினாலும் பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பேசத் தொடங்கினாலும் பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பார்க்க தொடங்கினாலும் பார்வையெல்லாம் பாவியில் வேலையம்மா. பார்க்க தொடங்கினாலும் பார்வையெல்லாம் பாவியில் வேலையம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்கும் அம்மா. காசினியில் அவன் போவற்றையும் கண்டதில்லை அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்கும் அம்மா. மலையிலிருந்து இறங்கின உடனே ஒரு குஷ்டரோகி என்ன செய்தா? 40. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, மார்க் 1:40 அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால், நல்ல கவனிங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அது அவருடைய விசுவாசம். இவருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? எனக்கு சித்தம் உண்டுப்பா,
ஏன்னா நீ எல்லாவற்றிலும் சுகமாக இருக்கணும் தான் என் விருப்பம். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகன்னு வாயிட்ட சொல்லிட்டு போயிடல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் நல்லா இருக்கணுங்க, நாங்களும் நீங்கள் அப்படி தான் உங்களுக்காக தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், வாயிட்ட சொல்லுவோம். அவர் அப்படி சொல்லலை. மனதுருகி தன்னுடைய கையை நீட்டி, தேவாதி தேவன் பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு. ஹலோ, இன்னைக்கு நாமளும் எத்தனை இடத்துல ஊழியம் பண்ணுறோமே. நேற்று நான் போயிருந்தேன், திருநங்கைகள் மத்தியில் போயிருந்தேன். எனக்கு உண்மையிலே அன்னைக்கு போனதில் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷப்பட்டது. அன்னைக்கு திருநங்கைகள் மத்தியில் போயிருந்தேன். அவங்ககிட்ட இருக்கிற விசுவாசம் அவ்வளோ விசுவாசம். சமுதாயத்தில் அவங்கள மதிக்கிறது இல்லை, சில நேரம் அவங்கள அற்பமாக நினைக்கிறோம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை பார்த்துட்டு எனக்கு கண்ணீர் விட்டு அழணும் போல தோணுச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட நேற்று பிரசங்கம் பண்ணேன். என்ன பிரசங்கம் பண்ணேன்? ஒரு உணர்வை தாரும், அவ்வளோதான் பிரசங்கம் பண்ணேன். தேசத்தில் எனக்கு எத்தனையோ பேர் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களையும் இயேசு தேடி நேசிக்க வந்தாரே, அந்த உணர்வை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. அந்த பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள் தான் முழங்கால் படிக்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டு போனாங்க. ஐயா, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, எங்களை தேடி எங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கணும், அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்களே இவ்வளோ தூரம் புறப்பட்டு. அந்த சபையை நடத்துகிற போதவர் சொன்னார், ஐயா மெட்ராஸுக்குன்னு வந்தீங்கன்னா தயவுசெய்து பெரிய ஐஸ்வர்யவான்கள் சபையில் எங்கள் சபை, எல்லாரும் கிட்ட கூட போய் தொட மாட்டாங்க, அப்படி வெறுக்கிற சபை தான். ஆனால் நீங்கள் வெறுத்துறாதீங்க, வந்து பார்த்துட்டு போங்கண்ணா. இயேசு கையை நீட்டி தொடர அளவுக்கு குஷ்டரோகியை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்க்கிற லேவியர் ஆகமத்தில் 14:13-14 குஷ்டரோகின்னு ஒருத்தர் தீர்மானிக்கப்பட்டால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவன் என்ன செய்யணும்? வாயை பொத்திக்கணும், தன் கைகளால் தாடையை பொத்தி கொண்டு ஐயோ தீட்டு ஐயோ தீட்டு என்று அலறிக்கொண்டு சத்தமிட வேண்டும். பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும், அவன் தனியே இருக்க வேண்டும். அவன் என்ன செய்யக்கூடாது? பாளையத்துக்கு புறம்பே இருக்க கூடாது, ஏன்னா உள்ள வரக்கூடாது. ஏன்னா விரியாமுக்கு அந்த வெண்குஷ்டம் வந்த போது என்ன செய்தா? பாளையத்துக்கு புறம்பே தான் போய் இருந்தா. வேதத்தை இப்படி படிச்சு பாருங்க, எல்லாத்தையும் உடனே ஒத்துவாக்கி யாராவது தேடாதீங்க, ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். குஷ்டரோகியை போய் உடனே கிரியை உள்ள விசுவாசம் வார்த்தையில் இல்லைங்க, கிரியையினால. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே, நல்ல கவனிங்க, அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போயிற்று, அவன் சுத்தமானான். நாம பாடுறோம்ல, நீங்கிட்டே 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 எல் பாவ பாரம் எல்லாம் நீங்கிட்டே 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 என் பாவ பாரம் எல்லாம் நீங்கிட்டே, வியாதி நீங்கிட்டே வறுமை நீங்கிட்டே, வறுமை நீங்கிட்டே கவலை நீங்கிட்டே, வியாதி நீங்கிட்டே வறுமை நீங்கிட்டே, கண்ணீர் நீங்கிட்டே கவலை நீங்கிட்டே, நீங்கிட்டே 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 எல் பாவ பாரம் எல்லாம் நீங்கிட்டே, நீங்கிட்டே 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 எல் பாவ பாரம் எல்லாம் நீங்கிட்டே, எல் பாவ பாரம் எல்லாம் நீங்கிட்டே, எல் பாவ பாரம் எல்லாம் நீங்கிட்டே. அவனே அந்த வியாதி நீங்கிருச்சு. இதே போல யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு கண்ணெதிரே அவனுக்கு தரையிலே துப்பி சேருண்டாக்கி அவன் கண்ணிலே பூசி, தொட்டு தான் பூசினாரு, நீ போய் கழுவுனார். எத்தனை இடத்துல தொட்டு சுகப்படுத்தினார். இன்னைக்கு நாமளாக இருந்தால் ஜெபம் பண்ணுவோம், ஆனால் தொடுவோமா?
எனக்கு அன்பருடைய நம்முடைய மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு இருக்கிறவன் இல்லாதவன் பெரியவன் பணக்காரன் ஏழைங்கிற பட்சபாதத்தோட பற்றி கொள்ளக்கூடாது. ஏன்னா ஏழைகளை தேடித்தான் இந்த வந்தார் இந்த பூமிக்கு. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று பாடி சொல்லி புகழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று பாடி சொல்லி புகழ்வோம் ஐயா. கட்டின வீடு பல இருந்தும் கடவுளுக்கு இடமில்ல, மாட்டு தொழுவில் பிறந்தார் ஐயா. இயேசு முன்னணையில் கொதித்தார் ஐயா. அவர் பட்சவாதம் பார்த்துதான் ஏன் முன்னணியில் கிடத்தி வைக்க ஒத்து கொடுத்தாரு? ராஜாதி ராஜா ராஜ மாளிகையில் போய் பிறந்திருக்கலாம் இல்லையே. பட்சவாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. வாசிங்க. ஏனெனில் ஏன் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றார். பொன் மோதிரமும், நல்ல கவனிங்க, பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்த ஒருவனும், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது. வேற எங்க நீ பார்க்க வேண்டாம். சபைக்குள்ளையாவது கிரியையுள்ள விசுவாசம் இருக்கா? சபை என்பது எதுக்கு? எல்லா மனுஷரும் கூடி ஆராதிக்கிற இடம் இல்லையா? சபை என்பது சாதாரண காரியம். அங்கே மனுஷனை சரிப்படுத்துகிற இடம், பெரிய வீடு. 1 தீமோத்தேயு 3:15 வாசிக்கிறோம். ஒரு பெரிய வீடு, தேவனுடைய வீடு. அந்த தேவனுடைய வீடு ஒரு ஒர்க் ஷாப், அது ஒர்ஷிப் சென்டர். அங்கே வரவனை அவன்கிட்ட இருக்கிற குறைகளெல்லாம் தட்டி எப்படி ஒர்க் ஷாப்பில் போனால் நெளிவு இழிவெல்லாம் எடுத்து சுத்தமாக்குறானோ அது மாதிரி நமக்குள்ளே இருக்கிற குறைகளெல்லாம் சரிப்படுத்துகிற இடம். அங்கே போய் பட்சபாதம் இருக்கக்கூடாது. அங்கே பட்சவாதம் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஏன்னா இங்கே எப்படி இருக்குது? இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா? பெரிய கவரோடு ஒருவரும், இன்றைக்கி இருக்கிற காரியத்தில் சொல்கிறேன் பாருங்க, பெரிய கவரோடு ஒருவரும் நல்ல ஆடையோடு நல்ல ஆடிக்காரோடும் வந்தால் எப்படி நிதானிக்கிறோம்? ஒன்றுமே இல்லாமல், உடுத்துறதுக்கு வேட்டி இல்லாமல் இருக்கிற வேட்டியை ஒரு கதர் வேட்டியை உடுத்திட்டு வந்தா உள்ளே விட்டுருவாங்களா? இன்றைக்கி பார்க்க முடியுதா? இன்றைக்கி அப்படி என்னைக்கு வருதோ அன்னைக்கு தாங்க ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டிருக்கோம். அதனால் ஒரு பொன் மோதிரம் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்த ஒருவனும் கந்தையான வஸ்திரம் தரித்த ஒருவனும் உங்கள் ஆலயத்திற்குள் வந்தால், மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவன் நல்ல வசதியானவனை பார்த்து இங்கே உட்காருப்பா, நல்ல சோபா இருக்கு, வசதியிலான போய் அங்கே வா, பின்னாடி கூப்பிடுறேன் எல்லாம் போன பிறகு. எனக்கு அன்பானுடைய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையாவது பணக்காரனை தேடி போனாரா? அவரை தேடி பணக்காரன் வந்தால் கூட சரி, அவர் ஒரே வார்த்தை சொல்லிடுவார். அவர்கிட்ட காசே கிடையாது, வரி கட்டணுமையா, போய் மீன் வாயை போய் திறந்துவார். அவர்கிட்ட காசு எங்கே இருந்துச்சு? எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் அவர் பட்சபாதம் இல்லாதவராகத்தான் வந்தார். ஏழை மனுவுரு கொண்டு வந்தார். இயேசு ராஜன் வந்தார். எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ பாடல்கள் எனக்கு மனசுக்குள்ளே நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. இயேசு ராஜா ஏழை உள்ளம் தேடித்தான் வந்தார், வேற எந்த இல்லை. நாம் எப்படி நிதானிக்கிறோம்? மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை பார்த்து இந்த நல்ல இடத்துல உட்காரு, கந்தையான வஸ்திரம் தரித்தவனை பார்த்து என் பாதத்தடியில் கிட, காலு கிளை கிடலாட்டி அங்கே போயிரு. இப்படி நிதானித்தால் எப்படி நிதானிக்கிறோம்? பேதகம் பண்ணி போதகம் பண்ணுறோம், பேதகமும் பண்ணுறோம். சபையில் எது பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. பேதகம் பண்ணி சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை, அளவு நல்ல கவனிங்க, இவ்வுலகத்தில் தரித்திரனை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இவ்வுலக மக்களிலே அன்பு கொள்ள வந்தார். இந்த பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க. இவ்வுலக மக்களிலே
அன்பு கொள்ள வந்தார். இவ்வுலக மக்கள்கிட்ட அன்பு கொள்ள வந்தார். பணக்காரங்கிட்ட ஏழைகிட்ட பிரித்து பார்த்துல. அவர் யாரிடத்துல பட்சவாதம் கிடையாதுங்க. இங்கே அழகாக தான் எழுதியிருக்காரு, நீங்கள் பேதகம் பண்ணி தகாத விதமாய் தகாத சிந்தனைகளோட இருப்பீர்கள் அல்லவா அல்லவா என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்க தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனத்திற்கு முன்பே நிறுத்துகிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல, நல்ல கவனிங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பார்களே, அன்பரின் நாமத்தை போற்றுவோம், இன்பமாய் பாதையில் நடப்பே, இன்னிசை கேட்டுமே பொங்குதே. அன்பரின் நாமத்தை போற்றுவோம், இன்பமாய் பாதையில் நடப்போ, இன்னிசை கேட்டுமே பொங்குதே, இன்னிசை கேட்டுமே பொங்குதே. பாம்பிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்துவே, பக்தியில் பாவையில் கொண்டு செல்வாரே, சத்திய வழியில் நித்தமோ நடக்க கிருபை தருளோ. அன்பரின் நாமத்தை போற்றுவோ, இன்பமாய் பாதையில் நடப்போ, இன்னிசை கேட்டுமே பொங்குதே. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? தொடர்ந்து இந்த அதிகாரத்தை படித்து பாருங்க. நிறைய காரியத்தை எழுதி வச்சிருக்காரு. ஆலயத்துக்குள்ள வர்றதை சொல்றார். தரித்திரனை ஐஸ்வர்யம் நாக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அப்படி இல்லைன்னா நான்லாம் நீங்கள் இங்கே தொலைக்காட்சியில் வர முடியுமா? 2 கண்ணும் தெரியாது, ஒன்றும் கிடையாது, ஒரு நம்பிக்கையும் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, விழுந்தா தூக்கி விடக்கூட ஒருத்தரும் கிடையாது. எப்படி என்னால் நிற்க முடியுது? அவர் நடத்துகிறார், நான் நடக்கிறேன். அவர் கரம் பிடித்திருக்கிறார், நான் நிற்கிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இதை தொடர்ந்து வருவதற்கு ஒவ்வொரு நாளும் 5000 ரூபா செலவழிக்கணும். ஏன்னா ஒரு நாள் நிகழ்ச்சி ரெக்கார்டிங்கோடு சேர்த்து 5000 ரூபா. ஏன்னா நீங்கள் பல தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க, இமயத்தில் பார்க்கலாம், தமிழில் பார்க்கலாம், ஜாயில் பார்க்கலாம், மகிமையில் பார்க்கலாம், நித்தியத்தில் பார்க்கலாம். இன்னும் எத்தனையோ சேனலில் கூட கேட்குறாங்க. நீங்கள் பார்க்குறவங்க இதுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் சபையில் நீங்கள் நினைக்கலாம் ஏதோ வெளிநாட்டு பணம் வந்து இப்படி நிகழ்ச்சி போடுறாங்களோ. இல்லைங்க, தெருவில் போய் நின்று பிரசங்கம் பண்ணி அதை எடுத்து இந்த தொலைக்காட்சியில் போட்டு அதுலேருந்து எடுத்து இந்த பார்வையற்ற மக்கள் சபை நடத்தணும். வேறு எந்த வெளிநாட்டையும் நம்பி இல்லை, ஆண்டவரை நம்பி மட்டும்தான் நிற்கிறோம். மதுரையில் ஒரு சபை, திருநெல்வேலியில் ஒரு சபை, 2 சபையிலையும் வந்து பாருங்கள், 2 கண்ணு தெரியாது. இவங்களை ஞாயிற்றுக்கிழமை கூட சும்மா அனுப்ப மாட்டேன், சாப்பிட வச்சு தான் அனுப்புவேன் எல்லாரையும். இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே வேனுக்கு ஒரு வாரத்துக்கு 4000 கொடுக்குறோம். கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்பணும் அந்த குறையை தீர்க்கிறதுக்கு. ஏன்னா 52 வாரம் பெருக்கி பாருங்கள் எவ்வளோ காசு ஆச்சு. ஒரு 2 லட்ச ரூபாய்கிட்ட வந்துடுது. இதே தான் 10 வருஷத்துக்கு ஒரு வேன் இருந்துச்சுன்னா 20 லட்ச ரூபா பெரிய நல்ல கட்டடமே கட்டிவிடலாம். ஆண்டவர் தான் எழுப்பி தரணும். ஜெபிங்க. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே பார்வையற்ற மக்களுக்கு ஒரு உணவு கொடுக்க, ஒரு ஊன்றுகோலை கொடுக்க, அல்லது ஒரு உடை கொடுப்பதற்கு,
பார்வையற்ற மக்கள் மரித்தா கூட ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கு அல்லது ஒரு பார்வையற்ற சகோதர சகோதரர்களுக்கு திருமணம் செய்வதற்கு, இல்லை அவங்க தங்கியிருக்கிற அறைகள் கட்டுமான பணிக்கு, எதுக்குனாலும் கொடுக்கலாம். ஆனால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல. எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் ஜிபேயில் வந்துக்கிட்டே இருக்கும். இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை ஒருவேளை ஐயா நான் கட்டுமான பணி கொடுக்கணும், அல்லது இந்த பார்வையற்றவங்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் தனித்தனியாக இருக்குது நம்பர் இருக்குது என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கே தருவேன். ஒருவேளை ஐயா நான் பில்லு வைக்கிறதுக்கு வச்சுக்கலாமா, அதுக்கு கேளுங்க, கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வழியில் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வழியில் வச்சுக்கலாம். தாராளமாக என்னோட தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லணும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் வரலாம். என்ன ஆர்வம்? ஐயா எங்கள் ஊர் ஆலயத்திலே ஒரு நாள் வந்து பேசுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதற்கான காரியங்களை ஒழுங்கு செய்வீர்களானால் என்னத்தில் கேளுங்க. வந்து உங்களுக்கும் உங்கள் சபை மக்களுக்கும் சத்தியத்தை சொல்லுவதற்கு நிச்சயமாக எனக்கு ஆசை உண்டு. கர்த்தர் ஏவினால் நீங்களும் அந்த காரியங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே கிரியையில்லாத விசுவாசம், கிரியையுள்ள விசுவாசம், இந்த 2 விசுவாசத்திற்கும் அநேக காரியங்களை காட்டணும். ஆபிரகாம் தன் கிரியையினால் அல்லவோ விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். ராகாம் தன் கிரியையினால் அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். அன்றைக்கு ஒரு மரியாள் தன் கிரியையினால் அல்லவோ பரிமள தைலம் பூச முந்திக் கொண்டதினால் அல்லவோ இந்த சுவிசேஷத்தில் எப்போது நினைக்கப்படுகிறாள். இன்றைக்கு எங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது சுவாமி? நாங்கள் பட்சபாதத்தோடு நிதானிக்கிறோமா, அல்லது உம்மை போல நாங்கள் நிதானிக்கிறோமா? தரித்திரரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு இந்த பூமியில் வந்த நீர் சொன்ன வார்த்தை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னீங்களே, அதை எப்போது நாங்கள் கடைப்பிடித்து நடக்க உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்கள், தங்களுக்கு அன்பான பெரியோர்களை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்கும், படிக்கிற பிள்ளைகளுக்காக, படித்து முடித்து வேலை இல்லாமல் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, தீய பழக்கங்களிலே ஐயோ என் பிள்ளை அலைந்து திரிகிறானே என்று கண்ணீர் வடிக்கிற தாய் தகப்பன்மாருக்காக, என் புருஷன் தீய பழக்கத்துக்கு அடிமையாகி ஐயோ வர்ற வருமானம்லாம் இப்படி போயிடுதேன்னு குடும்பத்தில் கண்ணீர் வடிக்கிற அன்பு சகோதரிகளுக்காக, நோயில் இருப்போருக்காக, சொல்ல முடியாத மனவேதனையில் இருப்போருக்காக ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கும் உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.